ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. 2026 தேர்தலுக்கு பிறகு திமுகனுடைய கூட்டணி முடிவுகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நேற்று ஆராசா பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. எழிலன் மருத்துவர் லெனிலன் அவர்களுடைய பிரஸ் மீட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் போன சோர்வு இருக்கு. வைகோ நான் போயே தெரிவேங்கிறாரு. எப்படி கட்சி கருத்தியலா தொடக்க காலத்துல நீங்க பார்த்த அந்த பழைய திமுகங்கிற கான்செப்ட்ல இருந்து வருமா, இல்ல இப்ப ஜென்சி கிட்ஸ் அப்டேட்டு இந்த வேகத்துல விஜய் கட்சி பேட்டர்னு கொஞ்சம் மாறணும்னு நினைப்பாங்களா, பழைய இந்துத்துவ எதிர்ப்பு மாநில சுயாட்சியில உறுதியா இருப்பாங்களா, எப்படி அந்த பேட்டர்ன் போக போகுது, அறிவாலய தொடர்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல, ஜென்சி தலைமுறைக்கு நமது சித்தாந்தங்களை விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க. அவங்க வந்து பாலிடிக்ஸா ஃபன்னா பாக்குறாங்க. அது அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, எதுக்காகலாம் தமிழ்நாடு போராடிச்சு, எதெல்லாம் நம்ம காப்பாற்றணும், யார் மூலமாக நம்ம காப்பாற்ற முடியுங்கிறத அதை அவங்களுக்கு கடத்தணும். அவ்வளவுதான். அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா, அவங்க வந்திருக்காங்க இப்போ பொலிட்டிக்கலா, இப்பதான் அவங்க ஆர்வம் காட்டி வந்திருக்காங்க. அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல தவறு பண்ணியிருக்கோம். இப்போ கல்லூரி மாணவர் பேரவை அதெல்லாம் ஊத்தி முடியாச்சு. அது எங்க காலத்துல அதுதான் ஆக்டிவ்ங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து பேசுறதே தலைவர்கள் பெருமையா நினைக்கிறது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். இப்போ சுத்தமாவே அது அடி வாங்கிருச்சு. அப்புறம் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்த உடனே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலே நல்ல கம்பெனில வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டோம். இப்படி இயல்பான சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ஒரு அட்வான்டேஜ், இந்த புதிய தலைமுறை ரிசெப்டிவா தெரியுறாங்க. சித்தாந்தம்லாம் ரொம்ப ஹார்டு, இதெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்துக்கிடணும், இவ்வளவு கடினமான சித்தாந்தங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பாலிடிக்ஸ்க்கு வந்தாங்க. ஆனா பாலிடிக்ஸே இந்த கடினமான சித்தாந்தம் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க போறோம். அப்ப திமுக பழைய திமுகவை தான் வந்தாகணும், வேற வழி கிடையாதுங்க. மாற்றே வரக்கூடாது. அப்போ திமுக முன்னாடி இப்ப இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் பண்ணாங்க. நான் அது ஆரம்பத்துல இருந்தே நான் தவறுன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா டோட்டலா நம்ம வந்து ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ்ல ஒரு நேஷனல் ஸ்டேட் இப்படிதான் ரெண்டு துருவம் தாங்க அது. அப்போ ஸ்டேட் இன்ட்ரெஸ்டை மனதில் வைத்து கொண்டு வருகிற கட்சிகள் நேஷனல் லெவல்ல நம்ம ஆட்சியில பங்கு பெறலாமே தவிர கூட்டணி அரசியல பங்கு பெற முடியாது. காரணம், இப்போ நம்ம வந்து சனாதன எதிர்ப்பு பத்தி பேசுறோம். ஆட்டோமேட்டிக்கா அது ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற நிறைய பார்ட்டிக்கு, நம்ம கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகளுக்கு அது பிடிக்காது. அப்போ ஒரு மாநில கட்சி தன்னோட ஐடென்டிட்டியை தக்க வச்சுக்கிடணும். அதே நேரத்துல நாடு தழுவிய அளவுல அமைச்சரவையில பங்கு பெற்றாதான் மாநிலத்துக்கு நன்மைங்கிறதுனால நம்ம பங்கு பெறணும். அதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னது. கொஞ்சம் அதுல இருந்து நழுவிருச்சு. அதை வலிவிரிச்சோம். எப்படி வழுகணும் அப்படின்னா, மத்தியில கூட்டாட்சி, அதே நேரத்துல மத்தியில இருக்கிற தத்துவங்களையும் நமக்கு கூட்டுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம். அப்ப திராவிட தன்மை நீர்த்து போகுது, திராவிட தன்மை இதாகுது, மாநில தன்மை நீர்த்து போச்சு. அதாவது இது எம்ஜிஆர் சொன்னதுங்க. ஆல் இண்டியா அதிமுகன்னு பேர் வைக்கும் போது அகில இந்தியங்கிற விகுதி எதுக்குன்னு தானே கேட்டோம். 1975 76 காலகட்டத்துல கோவை தம்பி உள்ளிட்ட பலரும் வந்து வெளியிலேயே போனாங்க. கோவை செழியன் உள்ளிட்ட பலரும் வெளியிலேயே போனாங்க கட்சியை விட்டு. என்ன காரணம்? மாநில கட்சி திமுக எதிர்ப்பு அதிமுக எதுக்கு அகில இந்தியா அதிமுக மாறணுங்கிறதாங்க கேள்வி. எம்ஜிஆர் அது ஏதோ மாநில கட்சிகளுக்கு தடைப்பட போறேங்கிற மாதிரி இந்திரா காந்தி ஏதோ ஒரு சொல்லிதானே மாத்தினாங்க. தடைப்பட முடியாதுன்னு அவர் புரிஞ்சிருக்கணும்ல. திமுக அப்ப தடைப்பட முடியுமா? அவரு ஏதோ ஒண்ணு நினைச்சாருங்க. அது தவறான சிந்தனை தான். ஆனா அது நிறைவேறிடுச்சு. அதுக்கு பிறகு அது அப்படியே தொடர்ந்துருச்சு. ஆனா கடைசியா இப்ப சமீப காலமாலாம் அதிமுக பல நேரங்கள்ல சட்டமன்றத்துல கூட நம்மளாம் பங்காளிங்க தான், ஒண்ணு நீங்க ஆட்சியில் இருக்கணும், இல்லைன்னா நாங்க ஆட்சியில் இருப்போம்னு சட்டமன்றத்துல சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ தாவேகாவுக்கு பெரிய அவங்களோட கொள்கையில பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட ஜே ஸ்கீம் மாதிரி தான் புரிதல்ல குறைவா இருக்கு. உண்மையிலே எது நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது, எது நம்ம ஸ்டேட்டுக்கு தவறானதுங்கிறது இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிடல. இப்போ இருமொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல அது ரொம்ப காலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால அதுல புரிதல் இருக்குங்க. ஆனா ஜல்ஜீவன் மாதிரியான ஸ்கீம்ஸ்ல புரிதல் இல்லை. இதை வந்து தாவேகா மாத்தணும். அப்போ திமுக பழையபடியே ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற கொள்கைகளோடு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தாவேகா கை ஓங்கிரும்.
ஏன்னா அவங்க வந்து கடைசியில வந்து ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கிறவங்களாக மாறிடுவாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸுங்க, ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டருங்கிற கேள்விக்கு எப்போதுமே நம்ம விடை தேடுவோம். மாநில நலன்களை பாதுகாப்பதில் முதன்மை பாதுகாவலர் யார்? இப்ப விஜய் அவரோட கூட்டத்துல எல்லாம் கிளைம் பண்றது நான் தான் முதன்மை பாதுகாவலர்னு சொல்றாரு. திமுக ஆனா அதிமுக அவங்க அந்த ரோலை விட்டு கொடுத்தாங்கன்னா அடி வாங்கிடுவாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியோட சேரும்போது அந்த அந்த பிரச்சனை தான் வந்தது. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில இல்ல. அப்ப அகில இந்திய அளவுல நமக்கு ஒரு கட்சி வேணும், அது பிஜேபி தான் அப்படின்னு திமுக முடிவெடுத்தால் மாற்று கேள்வி இருக்கு. அகில இந்திய அளவுல உங்களுக்கு எதுக்கு வேணும்? நீங்க என்ன மகாராஷ்டிரால போய் தேர்தலில் நிக்க போறீங்களா? இல்ல பீகார்ல நிக்க போறீங்களா? நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க. அகில இந்திய அளவுல இங்க தமிழ்நாட்டுல 40 எம்பி இருக்கிறாங்க. 40 எம்பில 40 எம்பி ஜெயிக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆல் இந்தியால என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும். ஆனா அகில இந்திய கட்சிகளை துணைக்கலைத்து கொண்டுதான் 40 எம்பியை ஜெயிக்கணுங்கிற நிலைக்கு நீங்க ஏன் போறீங்கிறதான் இயல்பான கேள்விங்க. இப்ப அவங்க காங்கிரஸ் விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப 8ஆம் தேதி இந்திய கூட்டணியோட கூட்டம். இன்னைக்கு தினமரல்ல செய்தி போட்டிருக்காங்க, அதுக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறதுன்னு செய்தி போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியில தாவேகா இடம்பெறும் அப்படின்னு. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அப்படி தாவேகா இடம்பெற்றால் இந்தியா கூட்டணியில திமுக எப்படி நீடிக்க முடியும்? அதிமுக ஏற்கனவே என்டிஏல தான் இருக்கு, இந்தியா கூட்டணியில கிடையாது. அப்போ எதுக்கு இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணினால திமுக அடைந்த நன்மை என்ன? நிறைய இடத்துல கொள்கை சமரசம் பண்ண வேண்டியது வருது. கொள்கை சமரசம் பண்ண வேண்டியதே இல்லையே. கொள்கை சமரசம் பண்ண முடியாதுதானே பெரியார் வந்து வாக்கரசியல வேண்டான்னு முடிவு எடுத்தாரு. சரி, அது எவ்வளவு பெரிய முடிவு? ஒரு தலைவர் இயல்பாகவே வந்து வாக்குகள் பெற்று அதிகாரத்துக்கு போகணும் தானே ஒரு தலைவர் எண்ணணும். வாக்கரசியல வேண்டான்னு ஏன் முடிவு எடுத்தாரு? வாக்கரசு ஓட்டு கேட்டு போட்டா நம்ம சமரசம் பண்ண வேண்டியது வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு சமரசம் பண்றோம், ஓட்டு கேட்டு போறோம். சமரசம் எது? அகில இந்திய அளவிலான சமரசமா இல்ல மாநில அளவிலான சமரசமா? இந்த கேள்விக்கான விடை அது திமுக தேட வேண்டிய விடை. நான் என்ன நினைக்கிறேன்னா, மாநில அளவுல வந்து சில சமரசங்கள் நம்ம பண்றோம். சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு, கூட்டணி வைக்கிறோம். உள்ளூர்ல ஒரு இப்ப உதாரணமா பாமக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். பாமகவோட ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அது மாநில அளவிலான சமரசம். பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அகில இந்திய அளவிலான சமரசம். காங்கிரஸோட கூட்டணி வைத்தால் அகில இந்திய அளவிலான சமரசம். அது வந்து திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதாங்க. இப்ப ஒரு தேசிய கட்சிகளுடன் ஒரு கூட்டணி இல்லாமல் பழைய திமுகவா 57, 62, ஏன் 67 வரை நின்ன மாதிரி நின்னுங்க, மாநில கட்சிகளா சேர்ந்து நில்லுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை நீங்க தரீங்க. ஒரு திராவிட இயக்க மாநில கட்சிகளை ஒன்றா சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அகில இந்திய அளவில் கூட மாநில கட்சிகளை ஒன்றா சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி அப்படித்தானே. இப்ப ராகுல் காந்தியை மம்தா ஏத்துக்கல, அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியை ஏத்துக்கல, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் ராகுல் காந்தியை ஏத்துக்கல. ஆனா இவங்க எல்லாருமே கடந்த காலத்துல ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்களே. இவங்க மம்தா பானர்ஜி ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணி நிறைய மாநில கட்சிகளோட சங்கமம் தாங்க, என்டிஏ கூட்டணியும் சங்கமம் தான். ஆனா நீங்க பிராட் பேஸ்டான ஒரு அமைப்புக்கு போறீங்க இல்லைங்களா? இந்தியா கூட்டணியோட செயல் திட்டங்கள் இல்ல என்டிஏவோட செயல் திட்டங்கள்னு ஒரு பிராட் பேஸ்டான அமைப்புக்கு போறீங்கல்ல. இப்போ நரேந்திர மோடியோட ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார்ல, பழைய போட்டோல பாத்தீங்கன்னா நிப்பாருங்க, இவர் தான் எங்க சவுத் ஃபேஸ் அப்படின்லாம் நரேந்திர மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் எல்லாம் படுத்துவாரு. அந்த இடம் வந்து மாநில கட்சிகளுக்கு பலவீனமான இடம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே மத்திய கட்சி வந்து மாநில கட்சியை விழுங்கத்தான் பார்க்கும், வாழ வைக்கவே முயற்சிக்கவே செய்யாது. ஆமா, அப்படி ஒரு சூழல். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் 2014 நிற்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றாங்க. 2 இடம் மட்டும்தான் பெற முடியல, பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாசும். எந்த கூட்டணி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய வெற்றியை தந்தாங்கல்ல. தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கல. 2016 அவங்க வெற்றி பெறும் போதும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலையே. மக்களவை சட்டமன்றம் 2லயுமே தேசிய கட்சிகள் இல்லாத நிலையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற வரலாறும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குல்ல. கண்டிப்பாக கண்டிப்பா. அது இப்ப ஆனா வந்து அப்படி ஒரு மனநிலை வந்து காங்கிரஸ் இருந்தாதான் மதச்சார்பற்ற வாக்குகள் விழும், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழும், குறிப்பா கிறிஸ்டின் ஓட்டு சோனியா காந்தி இருந்தாதான் விழும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தொடர்ச்சியா சொல்லப்படுது. அப்படித்தானே? அப்படிதான் கன்னியாகுமரியில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக கொடுத்த இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கு, தாவேகா வெற்றி பெறவே இல்லையே. அப்படி நான் அது கூட பாக்கலங்க.
சரி, இதுல வந்துங்க வயது வாரியாக மைண்ட் மாறுது. இப்போதைக்கு நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு 35 வயது அதற்கு கீழே இருக்கிற 18 வயது வரைக்குமான வாக்காளர்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டிருக்கிறது. ஒரு அர்பன் ஆங்கர் இருக்கு. தாவேகாவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு சமூக ஊடகங்களும் உதவி செஞ்சிருக்கு. இதைத்தான் நம்ம பிராடா இந்த கான்டூர்ஸ்ல தான் நம்ம பேச முடியும். அப்ப அந்த இடத்துக்குள்ள இப்ப திருப்பி வெற்றி வாய்ப்பை தவற விட்ட அதிமுகவும் அந்த இடத்துக்குள்ள போகணும். ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா 2 லீடர்ஸுமே வந்து சீனியர்ஸ். திமுக தலைவர்களும் சீனியர் தான், அதிமுக தலைவர்களும் சீனியர்கள் தான். ஆனா திமுகல வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆள் தயாரா இருக்குங்க. எல்லா இடத்துலயும் ஆள் தயாரா இருக்கு. இப்போ உதயநிதியில தயாரா இருக்கு. அவங்களுமே அந்த ஃபார்மல் ட்ரெஸ் கோடெல்லாம் உடைச்சிட்டாங்க. உதயநிதினு எடுத்தீங்கன்னா பழைய அவரு எப்போதுமே வந்து அவர் துணை முதல்வர் இளைஞரணிக்கு வந்ததுல இருந்து கூட அவர் பழைய ட்ரெஸ் அவர் என்ன சொல்ல போனா விஜய்க்கு முன்னாடியே டி ஷர்ட்டோட தானே இருந்தாரு அவரு. அது கூட விமர்சனம் பண்ணாங்களே டி ஷர்ட்டோட இருக்கலாமான்னு. அவர் அப்ப இருந்து டி ஷர்ட்டோட தானே இருக்காரு. அதாவது ரொம்ப மரபு சார்ந்த சில விஷயங்களை உடைக்க வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் தான். ஏன்னா இது எங்க காலத்துல இருந்தே நான் அந்த ட்ரெஸ் கோட பாக்குறேன். எப்போ வந்து இடுப்புல கட்டி இருந்த துண்டு வந்து தோளுக்கு போச்சோ அப்பவுமே அந்த ட்ரெஸ் கோடு உடைஞ்சிருக்குல்ல. அதுவே ஒரு குறியீடு தானே. அதுவே பிரமிப்பா பார்க்கப்பட்டதுதான் அந்த காலத்துல. தோல்ல துண்டை போட்டு என்ன மாதிரி பேசுறாங்கப்பா, இப்பதான் நீங்க கெத்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்றீங்க, அப்ப நாங்க என்ன மாதிரி தெனாவட்டா பேசுறாரு அப்படிமோ. அப்ப அதெல்லாம் உடைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுல இருக்குங்க. உதவி செய்ய போறதுங்கிறது இதே சமூக ஊடகங்கள் தான். எந்த சமூக ஊடகங்கள் யாரோ ஒருவரை வந்து உச்சத்துல தூக்கி வச்சதோ அதே சமூக ஊடகங்கள் உச்சத்துல இருந்து இறக்கவும் உதவி செய்யும்ல. கண்டிப்பா கண்டிப்பா மாறும்ல. 2014 மோடிக்கே ஒரு இமேஜ் தமிழ்நாட்டிலே இருந்ததே. 18 விழுக்காடு வாங்கியிருந்தாங்களே. ஆமா 18 விழுக்காடு மோடிக்கு. ஏன்னா இன்னைக்கு மோடிக்கு அப்படி ஒரு இமேஜ் தமிழ்நாட்டில் இல்லையே. எங்க கிராமத்திலேயே குஜராத்ல மோடின்னு ஒருத்தர் அவர் வந்து வானத்தை வில்லா வளைச்சிட்டாரான்னு தான் சொன்னாங்க. அதனால அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்த பழைய திமுக திருப்பி வருமானு தெரியல. ஆனா நீங்க ஒரு திராவிட இயக்க பார்வையாளரா, மூத்த பத்திரிகையாளரா, நீங்க அதிமுகவின் தொடக்க காலத்திலிருந்து பார்த்துருக்கீங்க. திமுக தேர்தலில் வீரியமா இருந்த காலகட்டத்தையும் உங்களுடைய இளமை பருவத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ணா தோத்தது, காமராஜர் தோத்தது, திமுக வந்தது எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவை பார்த்துருப்பீங்க. மூப்பனாரோட திருமாவளவன் நின்னது, இது எல்லாத்தையும் நீங்க சர்வசாதாரணமா பார்த்த நபர் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஜீவாட்டுடைய மூலமா நீங்க ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க. தேசிய கட்சிகள் இல்லாமல் திராவிடமும் மாநில கட்சிகளும் சேர்ந்தே தேசிய அளவில் ஒரு அணி அமைங்க, பார்த்துக்கலாம். நீங்க தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சு பீகார்லையும் ஜார்க்கண்ட்லையும் என்னத்தை திமுக சாதிக்க போகுது? அல்லது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தமிழ்நாட்டில் என்னத்தை சாதிக்க போகுது? மம்தா பானர்ஜி கேரளாவில் என்ன சாதிக்க போறாங்க? அந்தந்த மாநிலத்துக்கு என்றுதான் கட்சிகள் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் மாநில கட்சிகளாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் நாம் எதற்கு தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தன்மையை நம்ம அடிப்படையான மாநில உணர்வை இழக்கணுங்கிறத ஒரு உணர்வோட, ஒரு பெரியாரிஸ்ட் உணர்வா நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் இது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு. ஒரு பேட்டர்னே மாறிடுச்சு. நீங்க பார்த்த காலகட்டம் போயிடுச்சு. காங்கிரஸ் வெர்சஸ் திமுகவை பார்த்து, திமுக வெர்சஸ் அதிமுக பார்த்து, இன்னைக்கு திமுக வெர்சஸ் தாவேகா வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் அண்ணாமலைங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்க இருந்து எவ்வளவு நீங்க பார்த்துருக்கீங்க பார்ப்போம். இந்த நேரத்துல உங்களுடைய அறிவுரைகள் திராவிட கட்சிகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு, குறிப்பா அரசியலை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற இளைஞர்களுக்கு தேவை. எந்த அளவுக்கு மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி போக போகுது என்னங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்றீங்க இளைஞர்களுடைய இந்த ஓட்டு, இந்த பேட்டர்னுங்கிறது ஷிஃப்ட் ஆகும், இதே மாதிரிலாம் இருக்காது, அப்படிதானே பார்க்குறீங்க? கண்டிப்பா. அப்படியே தேங்கிறாதுன்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் மாறிக்கிட்டே தான் வரும்னு பார்க்குறீங்க. கண்டிப்பா மாறிட்டே தானங்க வரணும். இன்னைக்கு நீங்க சென்சின்னு சொல்றவங்க எல்லாரும் அடுத்த 5 வருஷத்துல வந்து அவங்க ஓல்டு ஜெனரேஷன் தானே போவாங்க. ஒரு புது ஜென்சி வந்து சேர்ந்துரும்ல. ஜென் ஆல்பான்ட்டாங்க இப்ப அடுத்தது. அதுவே 2012 இருந்து இன்னைய தேதிக்கு வந்து அதுவே ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2029 தேர்தல் வச்சீங்கன்னா அது 17 வருஷம் ஆகி போயிடும். 17 வருஷத்துல ரொம்ப பாருங்க. பார்ப்போம். இப்போ உள்ள 13-15 வயது இளைஞர்களிடம் திராவிட கட்சிகள் தங்களுடைய கொள்கையை, அண்ணாவை, மாநில சுயாட்சியை எந்த அளவு கொண்டு சேர்க்கிறாங்கன்னு இருக்கு. இப்பயாவது அந்த வேலையை அவங்க பண்ணணும். இளைஞர்களிடம் பார்க்குற வேலையை செஞ்சாதான் அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ஒரு மாநில சுயாட்சி சிந்தனையோட இருப்பாங்க. ஒரு நடிகர் சினிமாவா அரசியலா வீரியமா இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும். பார்ப்போம். ரசிக மனநிலையிலிருந்து மீண்டும் வீரியமான அரசியலுக்கு உங்க காலகட்டத்தில் மாதிரி இளைஞர்கள் மாற வாய்ப்பு இருக்கிறதா
அப்படின்னா உங்களை போன்றவருடைய தொடர்ச்சியான உரையாடல்கள் தான் அதுல முக்கிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கும் இளைஞர்களுடைய பெரிய மாசு இருக்கு. உங்களை போன்றவர்களை கவனிக்கிறாங்க அரசியல்ல என்னன்னு. எந்த நிகழ்ச்சினாலும் டிவியில முதல்ல போன் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதனால இளைஞர்களிடம் உங்க கருத்தும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. நல்ல ஆரோக்கியமான மாற்றம் வரும்னே நானும் நினைக்கிறேன். நன்றி.